புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள தமிழக காவல்துறை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல புழல் சிறையில அடைச்சிருக்கு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அவரை எப்படியாவது பிணையில் எடுத்துவிட வேண்டும் என்று போராடி வராங்க ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆளுகிற அரசாங்கமும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், காவல்துறையும் அவரை எப்படியாவது குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செஞ்சு ஒரு வருஷம் உள்ள வச்சிரணும் அப்படின்றதுக்காக பணிகளை தீவிரமா மேற்கொண்டுட்டு வர்றாங்க. காவல்துறை எழும்பூர் நீதிமன்றத்துல எங்களுக்கு கஸ்டடி வேணும். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள நாங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும். அவர் ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தாரு. அந்த ஆயுதம் என்ன ஏது அப்படிங்கிற டீடைல்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும். அதனால மூர்த்தி அவர்கள எங்களுக்கு கஸ்டடிக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழும்பூர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நீதியரசர் நாளைக்கு இத விசாரிக்க போறாரு. விசாரிச்சு காவல்துறை கிட்ட கஸ்டடிக்கு அனுப்பிட்டாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்ல இன்னொரு பக்கம் வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்குன்றது ஒரு இடத்துல நடத்தல, 2 இடத்துல நடந்துட்டு இருக்கு. 2 இடத்துலயுமே சைமல்டேனியஸா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அண்ணன் மூர்த்திக்கு ஆதரவாக ஆஜராக போறாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல மூர்த்தி அவர்களுக்கு பெயில் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போயிட்டு இருக்கு. எழும்பூர் கோர்ட்ல மூர்த்தி அவர்கள கஸ்டடியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த 2 வழக்குலயும் ஏன்னா ரிமாண்ட் பண்ணது எழும்பூர்ல இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள். அப்ப கஸ்டடியும் எழும்பூர்ல இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள் மூலமா தான் எடுக்க முடியும். காவல்துறை இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தையே போட்டிருக்காங்க. அந்த சதி திட்டம் என்ன? மூர்த்தி அவர்கள் பிணையில வெளியே வருவாரா மாட்டாரா? காவல்துறை குண்டாஸ் போடுவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்து வருகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவா பார்க்க போறோம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே. சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்திற்கு வெளியே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்கள் கடுமையாக தாக்குறாங்க. அந்த தாக்குதல்ல மூர்த்தி அவர்களுடைய சட்டை கிழிக்கப்படுது. மூர்த்தி அவர்கள் மீது செருப்புகள் வீசப்படுது. பதிலுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் தன்னிடம் இருந்த சேஃப்டி நைஃபை வச்சு விசிகாவினரை துரத்தி துரத்தி வேட்டையாடுறாரு. அப்படி வேட்டையாடும் போது சிதறி ஓடிய சிறுத்தைகள் தரையில நீச்சல் அடிச்சு போன காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல ட்ரிகர் ஆன திருமாவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஒப்பாரி வச்சு எப்படியாவது மூர்த்தி அவர்களை உள்ள தள்ளிரணும். மூர்த்தி அவர்களை குறைஞ்சபட்சம் 15 நாள் அதிகபட்சம் குண்டர் சட்டம் போட்டு ஒரு வருஷம் உள்ள வச்சிரணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறி அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு அவரை 15 நாள் ரிமாண்டும் பண்ணி அவரை உள்ள அடைச்சிட்டாங்க. இப்ப பெயில் அவருக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் போராடி வர்றாங்க. இந்த நிலையில தான் காவல்துறை மூர்த்தி அவர்கள நாங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும். மூர்த்தி அவர்கள் ஒரு பயங்கரமான ஆயுதத்த பயன்படுத்திட்டாரு. அந்த ஆயுதம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டுமல்லாமல் மூர்த்தி அவர்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்றாங்க. அங்க மூர்த்தி அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம். நான் கத்திய வச்சு கிழிச்சது உண்மதான். அந்த கத்தி இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. அத நான் கார்ல போகும்போதே தூக்கி வெளியில வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்திருக்கிறாரு. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில இவங்க நீதியரசர்கிட்ட, ஐயா மூர்த்தி அவர்களே ஒத்துட்டு இருந்திருக்கிறாரு கத்திய பயன்படுத்துறேன்னு. அது எந்த கத்தி? ஏது கத்தி? அது எப்பேர்ப்பட்ட பயங்கரமான கத்தி? இந்த அளவுக்கு கிழிச்சிருக்குன்னா, அது எவ்வளோ ஷார்ப்பான கத்தி? அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோம். இது இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஆதாரம். அதனால மூர்த்தி அவர்கள எங்களுக்கு கஸ்டடி குடுங்க. ஒரு 3 நாளாவது குடுங்கன்னு கேட்பாங்க. நீதியரசர் 3 நாள்லாம் உங்கள நம்பி அனுப்ப முடியாது. 1 நாள் அப்படின்னு வேணா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா கஸ்டடியே குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, கத்தி தான் தொலைஞ்சு போச்சுல்ல. ரோட்ல தூக்கி வீசிட்டேங்கிறாரு. அந்த கத்திய ரெக்கவர் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? அது மட்டுமல்லாமல் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அத நீதியரசர்கள் பார்த்திருப்பாங்க. அதுல நல்ல இந்த புதுப்பேட்டை பாரத்துல வர மாரி இவ்வளோ பெரிய கத்திய வச்சு அவர் வெட்டிட்டு இருக்கிறாரு. கைய வச்சு இப்படி பண்றாரு. அப்ப கைக்குள்ள அடக்கமா இருக்கக்கூடிய கத்தி தான். அது ஒரு சேஃப்டி மெஷர்க்காக வச்சிருக்கக்கூடியது. காவல்துறையுடைய பகல் கனவு என்னன்னா, இவர் வச்சிருந்த கட்சி ஏதாவது ரவுடிகள் பயன்படுத்துற, மோசமான கொலைகாரர்கள், கூலிப்படையில இருக்கிறவங்க பயன்படுத்துற மாதிரியான ஒரு ஆயுதத்த இவரு பயன்படுத்தி இருந்தா,
அத வச்சு இவர் வந்து சமூகத்துக்கு த்ரெட்டு. இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரு. இவர வெளியில விட்டோம்னா மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. அதனால இவர வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல நாங்க 1 வருஷத்துக்கு உள்ள வைக்கிறோம். அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ண பண்ணி அண்ணன் மூர்த்தி அவர்கள 1 வருஷம் உள்ள வச்சிரலாம் அப்படின்னு காவல்துறை பகல் கனவு கண்டுட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் எப்படியாவது அண்ணன் மூர்த்தி அவர்கள வெளிய எடுத்தே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப செஷன்ஸ் கோர்ட்ல அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய பிணை வழக்கு வர இருக்கிறது. ஒருவேள மேஜிஸ்ட்ரேட் வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல கஸ்டடி குடுக்க முடியாது. மூர்த்தி அவர்கள நீங்க கஸ்டடி எடுக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, செஷன்ஸ் கோர்ட்ல அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு 100 விழுக்காடு பிணை கிடைத்திரும் என்று நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையால சொல்லப்படுகிறது. ஒருவேளை செஷன்ஸ் கோர்ட்ல கிடைக்கலனா கூட, சென்னை உயர்நீதிமன்றத்துல வாங்கிரணும் அப்படின்ற முயற்சிய எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சட்டம் எந்த அளவுக்கு பாருங்க, நம்ம வந்து ஒரு பிணையில எடுக்க முடியல. அவர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் ஆகி ஒரு 5 நாட்களுக்கு மேல ஆகுது. இப்போ வரைக்கும் பிணை கிடைக்கல. நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள வந்து முடக்குறாங்க பாருங்க. காவல்துறையும், விசிகாவும் ஆளுகிற அரசாங்கமும் எப்படியாவது அண்ணன் மூர்த்தி அவர்கள குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணி அவர உள்ள வச்சிரணும் ஒரு 1 வருஷத்துக்காவது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் மீடியால மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் தொடர் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற பிம்பத்த கட்டமைச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக விசிகாவை சேர்ந்த ரஜினிகாந்த் என்கிற நபர் வந்து எல்லா சேனல்லயும் போய் பேட்டி குடுத்த மணிக்கே இருக்காரு. அந்த பேட்டியில எல்லாத்துலயுமே அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி, மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரரு. அவரால வந்து சமுதாயத்துல வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவரெல்லாம் வெளியில விடுறதே தப்பு. அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் குற்றச்செயல் செஞ்சாரா இல்லையாங்கிறது கேள்வி தானே. அங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருந்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி தானே. இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கு தானே. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தானே. அவர் சிறைக்கு வந்து சென்றிருக்கார் தானே. குறிப்பாக மூர்த்தி அவர்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, ஏர்போர்ட்ல ஒரு பொம்பள கழுத்துல செயின் அறுத்தவர் தான் இந்த மூர்த்தி. அந்த செயின் அறுத்த கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க இவர ஜட்டியோட உட்கார வச்சு கையில விலங்கு பூட்டி அடிச்சாங்க. அப்படி விலங்கு பூட்டி அடிச்சப்ப காவல் நிலையத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி, "ஏன் இப்படி அடிக்கிறீங்க? என்னதான் வந்து அவன் திருடினாலும், அவன் வந்து ஒரு திருட்டு பயலா இருந்தாலும், அவன் வந்து பொம்பள கிட்ட செயின் அடிச்சிருந்தாலும், நீங்க வந்து எப்படி வந்து ஜட்டியோட உட்கார வச்சு நீங்க வந்து அடிக்கலாம்? இது வந்து மனித உரிமை மீறல். ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து நீங்க சட்ட ரீதியா தான் தண்டிக்கணுமே தவிர, அவங்கள வந்து இந்த மாதிரி மனித உரிமை மீறல் பண்ணக்கூடாது." அப்படின்னு திருமா அவர்கள் பேராசான் அவர்கள் மூர்த்திக்கு ஆதரவாக காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி பேசினாராம். இப்ப அவருக்கு அவருடைய அவரை அடிக்கிறாங்க, ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க, மனித உரிமையில் அவருக்கு மீறப்படுது என்று எங்க தலைவரே போன் பண்ணியிருக்காரு. ஏன்னா எங்க தலைவரை போய் நீங்க பேட்டி எடுங்க. அது அவர் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் சொல்றேன். சரிதானா? இதெல்லாம் விரும்ப மாட்டாரு. நீங்க கேட்டாலும் அதை புறக்கணிச்சிருவான்னு வச்சுங்க. நான் சொல்றேன். நான் தெரிஞ்சு சொல்றேன். ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு. எப்படிப்பட்ட உருட்டு, எப்பேர்ப்பட்ட கற்பனை. அ திருமாவர்கள் இவர் வந்து கட்சியில இருந்த காலகட்டத்தில, மூர்த்தி அவர்கள் வந்து விசிகாவுல இருந்த காலகட்டத்தில, ஒரு செயின் திருடி மாட்டிக்கிட்டாராம். அப்போ வந்து திருமாவர்கள் வந்து கால் பண்ணி, இவருக்கு வந்து மனித உரிமையெல்லாம் மீறக்கூடாதுங்க. நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. அப்படின்னு வந்து காவல்துறை கிட்ட வந்து திருமா வந்து மூர்த்திக்கு ஆதரவாக பேசினாராம். அதாவது எப்படி இவனுங்க கட்டமைக்கிறாய்ங்க அப்படின்னா, மூர்த்தி அவர்கள் வந்து செயின் திருடுற அளவுக்கு கேவலமான நபர். செயின் திருடுறாரு. ஏர்போர்ட்ல செயின் அறுத்தவரு. அதாவது ஏர்போர்ட் தொழிற்சங்கத்துல அவர் இருந்தாருன்றதுனால தான் அவருக்கு பேர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறது அவர பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். அவர் போயும் ஒரு பொம்பள கழுத்துல இருக்கிற செயின பறிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி இவனுங்க மீடியால புரொபகேண்டா பண்றானுங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள வந்து விமர்சிக்கக்கூடிய விசிகாவினரை பார்த்து நம்ம கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும் தான். அவர் வெளியில இருக்கும்போது நீங்க ஏன் அவர பற்றி எந்த விதமான அவதூறு கருத்துக்களும் பேசல? இப்ப முன்ன விட்டு பின்னடிக்கிறீங்க. உள்ள உட்கார வச்சுட்டு வெளியில உட்கார்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. உண்மையான அரசியல் அப்டின்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் வெளியில இருக்கிறப்ப, நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் குடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறப்ப வைக்கக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் தான் நியாயமான அரசியல். அப்படிப்பட்ட அரசியல நீங்க செய்யல. நீங்க செய்றது கேவலம்.
அவரு வெளியில பதில் குடுக்க இல்ல அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? அது மட்டும் அல்லாமல் மூர்த்தி அவர்களுக்கு ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஏர்போர்ட்ல ஒரு பொம்பளையோட செயின திருடிட்டாராம். அதனால அவருக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தின்னு பேராம். ஏர்போர்ட் தொழிற்சங்கத்துல அவர் இருந்ததுனால தான் ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவருக்கு பேர் வந்துச்சுன்னு, அவர் கூட நன்கு பழகியவர்களுக்கு தெரியும். ஆனா, எப்படிப்பட்ட அவதூற மீடியாஸ் மூலமா மக்களுக்கு கொண்டு போய் இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இவங்க மீடியால வெளியில வந்து இவருக்கு எதிரா அவதூறு பரப்புறதுக்கான காரணம் என்னன்னா, குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதுக்கு தகுதியான நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்த மக்களுக்கு நடுவுல ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவல்துறை விசாரணையில எடுத்து இங்க பாருங்க, அவர் வந்து யூஸ் பண்ண கத்தி. இந்த கத்தி வந்து இப்படி வரும். இது வந்து இந்த கத்தி. இத வந்து சர்ஜிக்கல் நைஃபு. இத வந்து டாக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இத யூஸ் பண்ணி வந்து எல்லாருடைய கையையும் கிழிச்சிருக்காரு. கத்தி எந்த கத்தி யூஸ் பண்ணாரு அப்படின்றது அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு தான் தெரியும். அவரு கீழ தூக்கி போட்டுட்டேன்ட்டாரு. இவங்க வேற ஏதாவது ஒரு கத்திய கொண்டு வந்து, அத வச்சு இந்த கத்திய தான் அவர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி, இது வந்து தடை செய்யப்பட்ட கத்தி. இத யூஸ் பண்ணி வந்து 4 பேர கிழிச்சிட்டாரு. அதனால இவர் மேல குண்டர் தடுப்பு சட்டத்த போடணும். அப்படின்னு போட்டு உள்ள வச்சா யாரால என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆளுகிற அரசாங்கம் திமுக வந்து விசிகாவுக்கு ஆதரவா இருக்கு. விசிக வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கு. அப்ப யார் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நோக்கி தான் இது நகர்ந்துகிட்டு இருக்குன்றது அப்பட்டமாக தெரியுது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக இன்னும் வீரியத்தோடு குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் இன்னும் வீரியமாக செயல்பட்டு அவர பிணையில கொண்டுவதற்கான முயற்சிய செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சிறுத்தைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே